ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒன் டே கிரிக்கெட் வேர்ல்டு கப் ஹிஸ்ட்ரியை பற்றி தான் பார்க்க போகிறோம். 1975 ஆண்டு தான் முதல் வேர்ல்டு கப் நடந்தது. அதில் வெஸ்ட் இண்டீஸும் ஆஸ்திரேலியாவும் ஃபைனலில் மோதினாங்க. அதில் வெஸ்ட் இண்டீஸ் அணி வெற்றி பெற்றது. 1979 வருஷம் நடந்த ரெண்டாவது வேர்ல்டு கப்லையும் வெஸ்ட் இண்டீஸும் இங்கிலாந்தும் மோதிச்சு. அதுலேயும் வெஸ்ட் இண்டீஸ் தான் வெற்றி பெற்றது. 1983 ஆண்டு நடந்த மூணாவது வேர்ல்டு கப்பில் இந்தியாவும் வெஸ்ட் இண்டீஸும் ஃபைனலில் மோதிச்சு. அதில் இந்தியா முதல் முறையாக வெற்றி பெற்று கோப்பையை கைப்பற்றியது. 1987 நடந்த ஒன் டே வேர்ல்டு கப்பில் ஆஸ்திரேலியாவும் இங்கிலாண்டும் மோதிச்சு. அதில் ஆஸ்திரேலியா முதல் முறையாக வெற்றி பெற்று கோப்பையை கைப்பற்றினாங்க. 1992 நடந்த வேர்ல்டு கப்பில் பாகிஸ்தானும் இங்கிலாந்தும் ஃபைனலில் மோதிச்சு. இதில் பாகிஸ்தான் வெற்றி பெற்றது. 1996 நடந்த வேர்ல்டு கப்பில் ஆஸ்திரேலியாவும் ஸ்ரீலங்காவும் மோதினாங்க. அதில் ஸ்ரீலங்கா வெற்றி பெற்று கோப்பையை கைப்பற்றுச்சு. 1999, 2003, 2007 3 தடவையும் ஆஸ்திரேலியா தான் வெற்றி பெற்று ஹாட்ரிக் சாதனை படைத்தது. 99 வேர்ல்டு கப்பில் பாகிஸ்தானுக்கு எதிராகவும், 2003 வேர்ல்டு கப்பில் இந்தியாவுக்கு எதிராகவும், 2007 வேர்ல்டு கப்பில் ஸ்ரீலங்காவுக்கு எதிராகவும் ஆஸ்திரேலியா வெற்றி பெற்றது. 2011 வேர்ல்டு கப்பில் இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் ஃபைனலில் மோதிச்சு. அதில் இந்தியா வெற்றி பெற்று இரண்டாவது முறையாக உலக கோப்பையை கைப்பற்றினாங்க. 2015 நடந்த வேர்ல்டு கப்பில் மறுபடியும் ஆஸ்திரேலியா தான் வெற்றி பெற்றது. அதில் நியூசிலாந்துக்கு எதிராக மோதி நியூசிலாந்தை வீழ்த்தியது. 2019 ஆண்டு நடந்த வேர்ல்டு கப்பில் இங்கிலாண்டும் நியூசிலாந்தும் மோதினாங்க. அதில் நியூசிலாந்து தோல்வி அடைந்தது. இங்கிலாந்து பவுண்ட்ரி கவுண்ட் மூலமாக வெற்றி பெற்றதாக அறிவித்தாங்க. அதாவது அதிக பவுண்ட்ரி எந்த டீம் அடிச்சிருக்கோ அந்த டீம் தான் வெற்றின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அந்த மேட்ச் டையில் முடிஞ்சுது. சூப்பர் ஓவரும் நடத்தினாங்க. சூப்பர் ஓவர் வச்சும் அதுவும் டை ஆனதுனால பவுண்ட்ரி கவுண்ட் மூலமாக இங்கிலாந்து வெற்றி பெற்றதாக அறிவிச்சிட்டாங்க. 2023 நடந்த வேர்ல்டு கப்பில் ஆஸ்திரேலியாவும் இந்தியாவும் ஃபைனலில் மோதினாங்க. அதில் ஆஸ்திரேலியா தான் வெற்றி பெற்றது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.